உங்களுக்கு இந்த விரல் சூப்புற பழக்கம் இருக்கா? அப்ப கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பார்க்கணும். சோ அப்படிதான் இங்க ஒரு குட்டி பொண்ணுக்கு இந்த விரல் சூப்புற பழக்கம் இருக்கு. இவ எப்ப பார்த்தாலும் விரல் சூப்பிட்டே இருப்பா. ஈவன் தூங்கும்போது கூட விரல் சூப்பிட்டே தான் தூங்குவா. ஆனா இது வந்துட்டு இவளோட சித்திக்கு வந்து பிடிக்காது. அவங்களும் விரல் சூப்பாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்குற வரைக்கும் சொல்லி பார்த்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணிடுறா அப்படின்னா, இந்த பொண்ணு இப்படி விரல் சூப்பிட்டே இருக்கிறதுனால இந்த பொண்ணை பிடிச்சி கையில ரத்த வர அளவுக்கு அடிச்சிடறா. அப்படி அடிச்சது மட்டும் இல்லாம கூடவே ஒரு ஆரிஃபைங்கான ஸ்டோரி ஒன்று சொல்றா. அது என்ன ஸ்டோரி அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த சித்திக்காரி சின்ன பொண்ணா இருக்கும்போது இவளோட ஊர்ல சாக்கா பிளட் அப்படின்னு சொல்ல போற ஒரு பேய் ஒன்று இருந்துச்சாம். அந்த பேய்க்கு வந்துட்டு இந்த கட்ட விரல சூப்புறவங்களை பிடிக்காதான். நோட் மை வேர்ட், கட்ட விரல் மத்த விரல் இல்ல. சோ யாரெல்லாம் அந்த கட்ட விரல சூப்புறாங்களோ அவங்கள இந்த பேய் வந்து கொன்னுருமா. சோ அதனாலேயே அந்த காலத்துல இவங்க எல்லாருமே அந்த பேய்க்கு பயந்து இந்த கட்ட விரல சூப்புற பழக்கத்தையே விட்டாங்களாம். சோ இந்த மாதிரி ஒரு பயம்படுத்துற மாதிரி ஒரு கதையை சொல்ல, ஆனா எனக்கு வந்துட்டு இந்த கதை வந்துட்டு பயம்படுத்துற மாதிரி தெரியல. இந்த சித்திகாரோட மூஞ்ச பார்த்தா தான் எனக்கு லைட்டா பயமா இருக்குது. சோ எனிவே இப்படி ஒரு கதையை அந்த பொண்ணு கிட்ட சொல்ல, இதை கேட்டு இந்த பொண்ணு வந்து பயந்து போயிடா. அப்படி பயந்து போனவ கையில ஒரு கேண்டில் எடுத்துட்டு ஆக்சுவலி இப்போ இவ தூங்க போற டைம். சோ தூங்கறதுக்காக இவளோட ரூமுக்கு போறா. ரூம் வந்துட்டு மேல இருக்கு, தனியா தான் தூங்குவா போல. சோ இப்போ பயத்தோட கேண்டில் எடுத்துட்டு இவளோட ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு வந்துட்டு யாரோ நம்மள பார்த்துட்டு இருக்க மாதிரியும் யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரியும் ஃபீல் ஆகுது. சோ இதே பயத்தோட அப்படியே ரூம்ல போயிட்டு பெட்ல படுத்துறா. அப்படி படுத்தாலும் இந்த கதையை கேட்டதுல இருந்து இவளுக்கு தூக்கமே வரல. அதுக்கேத்த மாதிரி அந்த நேரம் டப்புன்னு வந்து கேண்டில் அணைஞ்சு போக இன்னும் பயந்துறா. அது மட்டும் இல்லாம அப்ப விண்டோக்கு வெளியே பாக்குறா. வெளியே பார்த்தா வெளியே இருக்க மரம் வந்துட்டு ஏதோ பேய் மாதிரி இவளுக்கு தெரியுது. சோ இப்படியே ஒரு பயத்தோட இந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்ச நேரத்திலே தூங்கிடுறா. சோ அப்படி இவ நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அப்ப இவ கட்டில் கடியில இருந்து அந்த சித்திகாரி சொன்ன சாக்கா பிளட் அப்படின்னு சொல்ல போற அந்த பேய் வந்துட்டு அப்படியே மெதுவா மேல வருது. அப்படி வந்த அந்த பேய் இந்த குட்டி பொண்ணை சாப்பிடுறதுக்காக கிட்ட போகுது. அப்படி போய் பார்த்தா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அது என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா தெரியுமா, இந்த கட்ட விரல விட்டுட்டு மத்த விரல சூப்பிட்டு படுத்துட்டு இருக்கா. சோ இதை பார்த்து இந்த பேய் வந்துட்டு இந்த பொண்ணை எதுவுமே பண்ணாம அங்கிருந்து போயிடுது. சோ அப்படி அது போயிட கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும் போது அப்ப ஏதோ சத்தம் கேக்குது. இதை கேட்டு இந்த பொண்ணு வந்துட்டு எழுந்துறா. அப்படி எழுந்தவ கட்டில் கடியில் தான் சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் கடியில குனிஞ்சு பாக்குறா. அப்படி குனிஞ்சு பார்த்தா கட்டில் கடியில கருப்பு கலர்ல ஏதோ ரத்தம் மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த ரத்தம் வந்துட்டு அப்படியே இவளோட ரூமை விட்டு வேற வெளியே போகுது. சோ இதை பார்த்து இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பயத்தோட என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறா. அப்படி ஃபாலோ பண்ணிட்டே போனா அது வந்துட்டு கீழே ஹால் வரைக்கும் போயிருக்கு. சோ இவ அப்படியே ஒரு மாதிரி பயத்தோட ஸ்டெப்ஸ் இறங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே போறா. அப்படி கீழே போய் பார்த்தா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அது என்ன அப்படின்னா, இந்த சித்திக்காரி வந்துட்டு வாயில கட்ட விரல சூப்பினபடி செத்து போய் கிடக்குறா. என்னன்னு பார்த்தா இவளுக்கு இந்த கட்ட விரல சூப்பர் பழக்கம் இருக்கு போல. இதை தெரிஞ்ச அந்த பேய் வந்துட்டு அவளுக்கு ஒண்ணு இருக்கு.